வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். 9 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு திங்களன்று துவக்கம். 2 மாநிலங்களில் 6 தொகுதிகள் தயார் நிலை. தமிழக லோக்சபா தேர்தலில் 2 திருநங்கைகள் உட்பட 1318 பேர் வேட்புமனு தாக்கல். அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். ஆந்திராவில் பாரதிய ஜனதாவுடன் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கூட்டணி உறுதி. தொகுதி பங்கீட்டிலும் சுமூக நிலை. விரிவான செய்திகள். நாடே எதிர்பார்த்து காத்திருக்கும் லோக்சபா தேர்தல் திங்களன்று துவங்குகிறது. முதல் கட்டமாக 2 மாநிலங்களில் 6 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. நாட்டில் உள்ள 543 லோக்சபா தொகுதிகளில் தேர்தலை 9 கட்டமாக நடத்த தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. முதல் கட்ட தேர்தல் அசாம், திரிபுரா மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் திங்களன்று நடக்கிறது. காங்கிரஸ் ஆளும் அசாமில் தேஜ்பூர், கலியாபோர், ஜோர்ஹத், திப்ருகர், லக்கிம்பூர் ஆகிய 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் ஆளும் திரிபுராவில் மேற்கு திரிபுரா தொகுதியிலும் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. அசாமை பொறுத்தவரை காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திரிணாமுல் காங்கிரஸ், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக கூட்டணி, AIUDF, அசாம் கணபரிஷத், ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 51 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இவர்களில் ரணி நரா, பபன் சிங் கதோவர், முன்னாள் மத்திய அமைச்சர் பிஜோய் கிருஷ்ணா, முதல்வர் தருண் கோகாயின் மகன் கௌரவ் கோகாய் உள்ளிட்டவர்கள் VIP வேட்பாளர்கள் ஆவர். அசாமில் 5 தொகுதிகளில் 8588 ஓட்டுப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மார்க்சிஸ்ட் ஆளும் திரிபுரா மாநிலத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா என பலமுனை போட்டி நிலவுகிறது. அசாம் மாநிலத்தில் இந்த முறை உல்பா பயங்கரவாத இயக்கத்தின் எந்த பிரிவும் தேர்தலை புறக்கணிக்கும்படி மக்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. இதனால் அதிகளவில் ஓட்டுப்பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதிகளில் 2 திருநங்கைகள், 118 பெண்கள் உட்பட 1318 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த மார்ச் 29ஆம் தேதி துவங்கி வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இதன்படி தமிழகத்தில் உள்ள 39 லோக்சபா தொகுதியில் மொத்தம் 1318 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் 2 திருநங்கைகள், 118 பெண்கள், 1198 ஆண்கள் அடங்குவர். இதில் திண்டுக்கல் லோக்சபா தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. அதிகபட்சமாக வடசென்னையில் 53 பேரும், குறைந்தபட்சமாக நாகையில் 16 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 3 தொகுதிகளை கொண்ட சென்னையில் மொத்தம் 146 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடைசி நாளான சனிக்கிழமை அன்று 560 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆலந்தூர் சட்டசபை இடைத்தேர்தலில் 3 பெண்கள், 16 ஆண்கள் என்று 19 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஒரே தொகுதியை கொண்டுள்ள புதுச்சேரியில் 37 ஆண்கள், 4 பெண்கள் உட்பட 41 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்பு மனுக்கள் பரிசீலனை திங்களன்று ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற 9ஆம் தேதி கடைசி நாள். ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 24ஆம் தேதியும், ஓட்டு எண்ணிக்கை மே 16ஆம் தேதியும் நடக்கிறது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாரதிய ஜனதா தேர்தல் உடன்பாடு கண்டுள்ளது. தெலுங்கு தேசம் இணைந்துள்ளதன் மூலம் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெற்றுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் தற்போது கூட்டணியை பாரதிய ஜனதா உறுதி செய்துள்ளது. இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் கடும் இழுபறி நீடித்த போதும் கடந்த சில நாட்களாக தீவிர பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பலனாக ஞாயிறன்று பாரதிய ஜனதா உடனான தேர்தல் உடன்பாட்டை தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் அறிவித்தார். அதன்படி சீமாந்திரா மாநிலத்தில் 5 லோக்சபா தொகுதிகளும், 15 சட்டசபை தொகுதிகளும், தெலுங்கானா மாநிலத்தில் 8 லோக்சபா தொகுதிகளும், 47 சட்டசபை தொகுதிகளும் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். சீமாந்திராவில் 25 லோக்சபா தொகுதிகளும், 175 சட்டசபை தொகுதிகளும் உள்ளன. தெலுங்கானாவில் 17 லோக்சபா தொகுதிகளும், 119 சட்டசபை தொகுதிகளும் உள்ளன. தெலுங்கானா தனி மாநிலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் ஆந்திர மாநிலத்தில் லோக்சபா தேர்தலும் சட்டசபை தேர்தலும் சேர்ந்தே நடக்கிறது. ஆனால் தெலுங்கானாவில் ஏப்ரல் 30ஆம் தேதியும், சீமாந்திராவில் மே 7ஆம் தேதியும் தனித்தனியாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஆந்திராவில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாத பாரதிய ஜனதா தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் 272 இடங்களில் வெற்றி என்ற மோடியின் இலக்கை எட்ட முடியும் என்று பாரதிய ஜனதா தலைமை கருதுகிறது.
உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் பறக்கும் படை வட்டாட்சியர் ஜெயக்குமார் தலைமையிலான குழுவினர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சுங்கச்சாவடியில் ஞாயிறன்று தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவையிலிருந்து ஓசூர் நோக்கி சென்ற ஒரு வேனை நிறுத்தி சோதனை நடத்தினர். அந்த வேனில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கம், வைரம், வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. ஓசூரில் உள்ள 12 நிறுவனங்களுக்காக இதை கொண்டு செல்வதாக வேன் ஓட்டுநர் தெரிவித்தாலும் உரிய ஆவணங்கள் இல்லை. இதையடுத்து 37.36 கிலோ தங்கம், 22 கிராம் வைரம், 4.6 கிலோ வெள்ளி பொருட்களை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பொருட்கள் ஒப்படைக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் தெரிவித்தார். அதிமுகவுக்கு ஓட்டளித்தால் அனுபவிப்பீர்கள் என்று சாபமிடுவதாக கோவை பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி பேசியுள்ளார். லோக்சபா தேர்தல் களை கட்டி வரும் நிலையில் சென்னையில் ஏற்கனவே பிரச்சாரத்தை துவக்கிவிட்ட திமுக தலைவர் கருணாநிதி கோவையில் சனிக்கிழமை அன்று இரவு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய கருணாநிதி இது தனக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் என்று உருக்கம் தெரிவித்தார். இதிலே நான் கலந்து கொண்டிருக்கிற கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம். நான் சொல்லாமல் இருக்க வேண்டுமேயானால் நாங்கள் தமிழர்களாக வாழ்வோம், யாருக்கும் அடிமையாக மாட்டோம் என்ற உறுதியை எனக்கு அளித்தாக வேண்டும். தனது பேச்சை அலட்சியப்படுத்தி அதிமுகவுக்கு ஓட்டளித்தால் அனுபவியுங்கள் என்று சாபமிடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கருணாநிதி பேசினார். அது தமிழ்நாடு பொட்டோக்காடாக ஆக வேண்டும் என்று கருதினால் இந்த தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அம்மையார் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். எங்களுடைய பேச்சு உதாசீனப்படுத்தினால், அலட்சியப்படுத்தினால் வந்ததை அனுபவியுங்கள் என்று சாபமிடுவதை தவிர வேறு வழியில்லை. திமுகவில் கட்சி பொருளாளர் ஸ்டாலின் மட்டுமே தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சித் தலைவர் கருணாநிதி தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். அதே நேரத்தில் திமுக எம்பி கனிமொழியும் சனிக்கிழமை அன்று இரவு சென்னையில் தனது பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணி கேள்வி கேட்கும் இடத்திலும் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா பதிலளிக்கும் நிலையிலும் உள்ளதாக கூறிய பிரேமலதா விஜயகாந்த் சிந்தித்து ஓட்டளிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேலம் லோக்சபா தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் போட்டியிடுகிறார். சுதீஷை ஆதரித்து அவரது சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்தவர் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்து பேசினார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து சென்ற ஜெயலலிதா அவர்கள் மக்கள் கிட்ட பொய்யான தகவலை பதிச்சிருக்காங்க. அவர்களை தவிர மற்றவர்கள் போடுற ஓட்டெல்லாம் வேஸ்ட் என்று ஜெயலலிதா அவர்கள் தவறான ஒரு செய்தியை மக்கள் மத்தியிலே பதிய வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க யாரோடையும் நடுவண் ஆட்சியில, அதாவது மத்திய ஆட்சியில யார் கூடயும் கூட்டணி கிடையாது. இன்னைக்கு அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் இதுவரைக்கும் தெளிவா யாருக்கும் சொல்லல. அதே மாதிரி இன்னைக்கு நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிச்சுதான் பிரதமராக போகிறார். அதுபோல ஜெயலலிதா அவர்களும் பாரத பிரதமருக்கு இருந்தா வந்து தேர்தல போட்டி போட வேண்டியதானே. சேலம் இரும்பாலை அருகே புதுரோடு, கண்ணக்குறிச்சி, அம்மாபேட்டை, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தபோது கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக நடிகர் கார்த்திக் மற்றும் சமூக சமத்துவ படை தலைவர் சிவகாமி அறிவித்துள்ளனர். நாடாளும் மக்கள் கட்சி தலைவர் நடிகர் கார்த்திக், சமூக சமத்துவ படை தலைவர் சிவகாமி ஆகியோர் சனிக்கிழமை அன்று சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். சுதந்திரத்திற்காக போராடிய கட்சி காங்கிரஸ் என்றும் அதனால் அக்கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட போவதாகவும் கார்த்திக் கூறினார். நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடிய மாபெரும் இயக்கமான நம்முடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட நம்ம சேருவோம் எண்ணம் வந்தது முதல் நம்ம அனைவருக்கும் கிடைத்த அந்த மரியாதையை சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய பாக்கியமாக
கருதுகிறேன். காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெற நாங்கள் எல்லோரும் பாடுபடுவோம் என்று உறுதிப்படுகிறோம். கார்த்திகை களமிறக்க முடியவில்லை என்று வருத்தம் தெரிவித்த ஞானதேசிகன் அவரது ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இருவருக்குமே நாங்கள் தொகுதி தர வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தர வேண்டும் என்கிற ஆசை இருந்தும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் சில தாமதத்தினாலும் ஏற்கனவே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தொகுதி தர முடியாமல் போய்விட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அத்துணை நண்பர்கள் சார்பாகவும் என் தனிப்பட்ட முறையிலும் நன்றி உரித்தார்கள். இதையடுத்து இவர்களது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தயாரிக்கும் பணியில் தமிழக காங்கிரஸ் கட்சி தீவிரமடைந்துள்ளது. மோடிக்கு நெருக்கமான அமித்ஷாவின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து தேர்தல் கமிஷன் விசாரணை நடத்தி வருகிறது. பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு மிகவும் நெருக்கமான அமித்ஷா முசாஃபர் நகர் மதக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட ஷாம்லி மாவட்டத்தில் 3 தினங்களுக்கு முன் பேசினார். மதக்கலவரத்தில் நமது சமுதாயத்தினர் கொல்லப்பட்டதற்கும் நமது இனத்துக்கு இழைக்கப்பட்ட அவமானத்துக்கும் பழிக்கு பழி வாங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என ஜாட் இனத்தவருக்கு அமித்ஷா வேண்டுகோள் விடுத்தார். அப்போது முசாஃபர் நகர் கலவரத்தை தூண்டிவிட்டதாக கைதான பாரதிய ஜனதா எம்எல்ஏ சுரேஷ் ராணாவும் மேடையில் இருந்தார். மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் அமித்ஷா பேசியதாக தேர்தல் கமிஷனில் புகார் அளித்துள்ள காங்கிரஸ் உடனடியாக அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. புகாரின் அடிப்படையில் அமித்ஷாவின் பேச்சு அடங்கிய டேப்பை சேகரித்துள்ள தேர்தல் கமிஷன் அது பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. முசாஃபர் நகர் மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த மதக்கலவரத்தில் 60 பேர் கொல்லப்பட்டனர் என்பதும் 40,000 பேர் சொந்த வீடு உடைமைகளை விட்டு ஓட்டம் பிடித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது பெண் குழந்தை 18 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டும் மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தது. விழுப்புரம் மாவட்டம் தியாகதுர்கம் அருகே பல்லகச்சேரியில் மூடப்படாத ஆழ்துளை கிணறு ஒன்றில் 3 வயது பெண் குழந்தை மதுமிதா சனிக்கிழமையன்று காலை தவறி விழுந்தது. ராமச்சந்திரன் என்பவருடைய மகளான மதுமிதா 500 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் 25 அடி ஆழத்தில் இருந்ததால் சிறுமியை மீட்டு விடலாம் என்று மீட்பு படையினர் நம்பிக்கை தெரிவித்தனர். ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே 28 அடி ஆழத்திற்கு பொக்லைன் இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டப்பட்டது. மேலும் சிறுமி மதுமிதாவுக்கு போதுமான ஆக்சிஜன் தேவைக்காக 2 சிலிண்டர்கள் மூலம் பிராணவாயு செலுத்தப்பட்டது. அதிநவீன ரோபோட்டிக் கருவியை கொண்டு சிறுமியை மீட்கும் முயற்சி முதலில் தோல்வியடைந்தது. இதையடுத்து 18 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஞாயிறன்று அதிகாலை 2:45க்கு குழந்தை மதுமிதாவை மீட்பு படையினர் மீட்டனர். உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மதுமிதா அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுமி தீவிர மயக்க நிலையில் இங்கு அழைத்து வரப்பட்டார். அழைத்து வரப்பட்ட நேரம் 3:30. அவருக்கு எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன தீவிர சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. பிராணவாயு செலுத்தப்பட்டது. இருப்பினும் மருத்துவர்கள், குழந்தை மருத்துவர்களும் மயக்க மருத்துவர்களும் மற்ற மருத்துவர்களும் எவ்வளவு தீவிரமாக போராடியும் குழந்தையை காப்பாற்ற இயலவில்லை. 4:15 நிமிடங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை இறந்துவிட்டதாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக போர்வேல் அமைத்து கொடுத்த சக்திவேல் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உயிரிழந்த குழந்தையின் தந்தை ரவிச்சந்திரன் இட உரிமையாளர் என்ற போதிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் சித்திரை தேர் திருவிழா துவங்கியுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழா இங்கு கோலாகலமாக நடக்கும். இந்த ஆண்டுக்கான சித்திரை மாத தேர் திருவிழாவிற்காக கொடியேற்றம் ஞாயிறன்று நடந்தது. அதிகாலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடந்தன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவ அம்மன் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடிமண்டபத்தை வந்தடைந்தார். மஞ்சள், சந்தனம், மூலிகை பொடி, இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடந்த பின்னர் ஓதுவார்கள் தேவாரம், திருவாசகம் பாடினர். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க அம்மனின் படம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. மகாமாரியம்பிகைக்கு மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சிடுதல் எனும் விழா ஆரம்பித்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்று கொடியேற்று விழா என்று சொல்லக்கூடிய துவஜாரோகண புண்ணியம் இப்பொழுது நடைபெற்றது. அம்பாள் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் அன்று தேரோடும் திருவிழா இங்கு நடத்தப்பட வருகிறது. இந்த அம்மனுக்கு சகலவிதமான அம்மையும் எடுக்கக்கூடிய தன்மை இந்த மாரியம்மனிடம் உள்ளது.
கண்ணனூர் எனும் ஒரு பெயர் உண்டதால் இங்கு கண்களுக்கு சம்பந்தப்பட்ட சகல வியாதிகளும் நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம். வேண்டுவதை வேண்டும் தர நேரத்தில் தர பல தெய்வங்கள் இருக்கினும் கேட்டதை நினைத்ததும் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வமான சமயபுரம் மாரியம்மனின் அம்பல் சன்னதி இதுதான் என சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடக்கிறது. வரும் 14ஆம் தேதி தங்க குதிரை வாகனமும், 15ஆம் தேதி தேரோட்டமும், 18ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 21,904 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,738 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,230 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.